அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய தேவாரா திரைப்படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு குற்றலா சிவா. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத் ரவிச்சந்திரன். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா ஜூனியர் என்டிஆர், ஜாவின் கபூர், அந்த சலீஃப் அலிகான், பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ தேவாரா பார்ட் 1 படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4 ஊர் மக்கள் சேர்ந்த ஒரு கோஸ்டல் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து பிரதான தொழிலாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கப்பல்ல இருந்து போற வர சரக்கு கப்பல்ல இருந்து போற வர பொருட்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து தேவராவுக்கு வந்து புரியுது என்ன அப்படின்னா, தான் கொள்ளையடிக்கிற இது வந்து தப்பான விஷயத்துக்கு வந்து பயன்படுது, அதனால கொள்ளையெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மக்கள் கிட்ட சொல்றாரு. அதை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் படத்துடைய கதை. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஒன்லைன் எடுத்துக்கிட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு ஆக்ஷன் மூவியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் குற்றலா சிவா வந்து முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டு தான். பட் சொன்னதை கொஞ்சம் விறுவிறுப்பா இன்னமும் வந்து எங்கேஜிங்காக கிரிப்ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கலாம். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு போலீஸ் ஸ்குவாட் திடீர்னு ஒரு மீட்டிங் வச்சுட்டு அவங்க தேடுற அந்த சர்ச்சிங் கோடை போட்டு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப விறுவிறுப்பாக போனாலும், அங்கேருந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து கேஜிஎஃப் பாணியில கதை சொல்லும் போகும்போது ரொம்ப ஸ்லோவாகிடுது. டேரக்டர் நம்மளை கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஹைப் மூமெண்ட் கொடுக்கறதுக்காக நிறைய ஹைப் மூமெண்ட் வச்சுக்கிட்டே போறாரு. பட் அந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டால் எதுவுமே ஒர்க் ஆகலை. இன்னொரு பக்கம் அனிருத் ரவிச்சந்திரன் தன்னுடைய பிஜிஎம் மூலியமா அவர் ஒரு பக்கம் இசையை போட்டுட்டு இருக்க, இங்கே ஒரு பக்கம் வந்து சீன்ஸ் போயிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்குமான சீக்வன்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சூக்கால் நம்ம வந்து எப்பயும் போல ஒரு ஹீரோயினி அவங்களுக்கு வந்து ரொமான்ஸே இல்லாத ஒரு ஹீரோன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கே இதெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ கிளாமரா வந்து எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு. எஸ், நம்ம வந்து அனிருத் ரவிச்சந்திரனோட சாங் வந்த உடனே இந்த சாங்க்கு கண்டிப்பாக கிளாப்ஸ் வந்துரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான். அதே மாதிரி தான் தேட்டர் ஆடியன்ஸ் 2 பேரும் ஹீரோக்கு ஹீரோயினுக்கு சாங் வரும்போது அப்படி ஒரு கொண்டாட்டமே இருந்துகிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னுமே கூட பெரிய அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக போகிற கதையில வந்து இன்னும் கொஞ்சம் நம்மையே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்போமே அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்விஸ்ட்டும் இருந்துச்சு. ஸோ இதுதான் சொல்லணும். முக்கியமாக படத்தில் அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்குது. நிறைய இடங்களில் நம்மளால் ரசிக்கவே முடியல. பிகாஸ் அந்த கதை இவ்வளோ ஸ்லோவாக போகிறதுனால என்னவோ நமக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பிடிக்காத பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மூமெண்ட்லாம் தான் படத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விஷுவல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வாவ்னு சொல்ல முடியாது. பட் ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு விஎஃப்எக்ஸ் தான் இருந்துச்சு. விஷுவலுமே அந்த இதில் தான் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 57 நிமிஷம் டியூரேஷன் 3 மணி நேரம் படமாக எடுத்துருக்க வேண்டிய எந்த அவசியமே இல்லை. இன்னும் விறுவிறுப்பாக எங்கேஜிங்காக சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு இல்லாமல் படத்தையே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு முடிச்சு அழகாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்தை நம்ம கொண்டாடி இருக்கலாம். பட் அந்த இடத்துல இருந்து படம் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக எனக்கு வந்து இந்த ஒரு காமெடி தான் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இதையா இவ்வளோ நேரமாக ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 நேரில் தூக்கி போட்டு போகிற அளவு தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.